அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை என்பதனுடைய பகுதியை மறுபடியும் பார்க்கின்றேன். இந்த பகுதிக்குள்ளே reprogramming your DNA, that is wiring the DNA and firing the DNA-யும் வருகிறது. அதற்குள்ளேயே reprogramming your brain, that is wiring the brain and firing the brain வருகிறது. நேற்று நான் சொல்லும்போது மூளையின் ஓய்வு என்பதுதான் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நாம் பிறப்பிலிருந்தே கொண்டு வந்த நம்முடைய ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்களை எப்படி நாம் மறுபடியும் எவாலுவேட் பண்ணி எலிவேட் பண்ணி என்லார்ஜ் பண்ணி என்ரிச்மெண்ட் பண்ணி இறுதியாக என்லைட்டன்மெண்ட் பண்ண முடியும். அதாவது நாம் பிறப்பிலிருந்து கொண்டு வந்த டிஎன்ஏ என்பது நம்முடைய பாரம்பரியமாக நமக்கு கிடைத்த மரபணு திறன் ஆற்றல்கள். இதை இவர்கள் போன பிறவியில் பெற்று வந்தது என்று கூறுவார்கள். நம்முடைய சுயவியல் கோட்பாட்டின்படி போன பிறவி என்பதற்குள் நமக்கு முரண்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் போன உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா என்று பலவேறு தலைமுறைகளிலிருந்து வந்ததுதான் உங்களுக்குரிய டிஎன்ஏ. அதை மறுபடியும் நாம் எலிவேட் பண்ணாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்திற்கு தக்கபடி நாம் கொண்டு போக முடியும். உதாரணமாக நமக்கு லேண்ட்லைன் தான் முதல்ல இருந்தது தொலைபேசியில். இன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் 5G 6G 7G என்று 8G என்று போய்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த அலைபேசி என்ற தொலைபேசி என்ற ஒன்றிலிருந்து இன்றைக்கு அலைபேசியாக மாறி அந்த அலைபேசி இருந்த இடத்திலிருந்தே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரிடமும் பேசலாம், பார்க்கலாம், சிந்திக்கலாம் என்று நினைவு வந்துவிட்டதென்றால் இது அந்த துறையில், அதாவது அலைபேசி துறையில், அலைபேசி என்ற அறிவியல் துறையில், தொலைபேசி என்ற அறிவியல் துறையில் நாம் என்லைட்டன்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான தேடல்கள் இருந்திருக்கு. அந்த தேடல்களின் வழியாக எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதற்கெல்லாம் காரணம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுக்கு தெரிந்ததுதான். இந்த மூளைதான் பெட்டகம், இந்த மூளைதான் பிரபஞ்சம். இந்த மூளைக்குள் தான் நாம் எல்லாவற்றையும் உள்வாங்க முடியும். அந்த உள்வாங்குதலைத்தான் ஒழுங்காக செய்தால் அந்த உள்வாங்குதல், அதாவது அப்சர்வேஷன் என்பது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷனாக மாறும். இப்போ நான் இந்த 2 விஷயம் சொல்லுவது மூளையினுடைய உள்வாங்குதலின் நேரத்தையும் மூளையினுடைய உள்வாங்கிய பிறகு அது ஒரு எனர்ஜியாக எந்த நேரமும் இருக்கும் நேரத்தையும், அதற்கு பிறகு அது புதிய படைப்பு திறன் உள்ள ஒரு விஷயமாக மாற்றப்படும் என்பதையும் குறிப்பதற்காகத்தான் மூளையின் ஓய்வு, மூளை மூலம் உள்வாங்குதல், அந்த உள்வாங்குதலும் எப்படி எதுவுமற்று உள்வாங்கும் நிலையை உருவாக்குதல், அப்புறம் எந்த நேரத்திலும் எனர்ஜியாக இருத்தல் ஆகிய இத்தனையும் கலந்து சொல்லுகின்றேன். மூளை ஓய்வு என்பது நான் ஏற்கனவே சொன்னேன்,
மனநல மருத்துவர்கள் எல்லோரும் கூறுவது, அந்த இயற்கையே கொடுத்திட்ட தூக்கத்தை, அதுவும் நினைவற்ற தூக்கத்தை, கனவற்ற தூக்கத்தை பெறுவதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஒரு இடத்துல என்னுடைய அனுபவத்தை நான் சரியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு சான்றாக சொல்லுகின்றேன். நான் ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறதோ இல்லையோ, இறையன்பு ஐயா கூறுவது போல வாசிப்பையே அவர் பல்வேறு முறைகளில் வாசித்ததில் தான் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான கருத்தாக்கங்கள் அவர்கள் நூல்களில் இருந்து வெளியிடப்படுகிறது. அதற்கெல்லாம் காரணம் அவருடைய உள்வாங்குதல். அந்த உள்வாங்குதலையும் நாம் எப்படி பெற வேண்டும், அதை நான் எப்படி சொல்லுவேன் சொன்னால், சுயவியல் முறையில் உள்வாங்க வேண்டும். தட் இஸ் a செல்ஃபாலஜிக்கல் அப்சர்வேஷன். அது இட் would convert into செல்ஃபாலஜிக்கல் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும், படிக்க முடியும் என்பதை இப்போ மனநல மருத்துவர்களெல்லாம் கூறுவது, அறிவியல் பூர்வமாக 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 3 மணி நேரம், மேக்சிமம் 4 மணி நேரம்தான் உள்வாங்க முடியும், மேக்சிமம் சொல்லுது. அதற்காகத்தான் பள்ளிகளில் மாணவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு பீரியடும் 45 நிமிஷம், அவ்வளோதான் கணக்கு. சினிமாவை பொறுத்தளவில் அது ஏன் ஒரு படத்தை 2.5 மணி நேரம் எடுக்கிறாங்கன்னா, அதில் எல்லா கலவையும் இருக்கும். டிவி சீரியலை பொறுத்தளவில் ஒரு 30 நிமிடம், அதில் விளம்பரமெல்லாம் போக ஒரு 20 நிமிடம் 22 நிமிடம் வரும். ஒரு சாங் வைக்கிறோம்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்போதைக்கு இருக்க படங்கள். அதையெல்லாம் எப்படி அதற்கு மேலே அதுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு மூளையினுடைய உள்வாங்கும் நியூரானிக்கல் நெட்வொர்க் இருக்கிறது என்பது அறிவியல் கூறுகிறது. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் 10 மணி நேரம் உள்வாங்கலாம், 20 மணி நேரம் உள்வாங்கலாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மூளைக்குரிய அந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்ட்னா படுத்து விடுவதில்லை. நாம் சொல்கிறது மாதிரி கனவற்ற உறக்கம், நினைவற்ற உறக்கம் மாதிரி மூளை முழுவதும் ஸ்டாப் பண்ணுறதில்ல. அது இயங்கிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த இயக்கம் தெரியாமலே இயங்கிக் கொண்டிருக்கும். இதை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். உண்ணுகின்ற நீங்கள் உணவும், அருந்துகின்ற உங்களுடைய அத்தனை நீர்வழி பானங்களும் உள்ளே செல்கின்றனவே, ஏதாவது உங்களுக்கு தெரிகின்றதா? அது ஜீரணமாகும் போதுதான் தெரியும். காற்றை உள்வாங்குகின்றோமே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் கான்சியஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த மூளையினுடைய நியூரானிக்கல் நெட்வொர்க் ஆகிய அந்த சுய சுழற்சி முறையை புரிய முடியும். உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சுய சுழற்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய படிச்சிருப்பீங்க நீங்கள். நம்மை கேட்டு எதுவுமே நடக்கிறதில்ல. உடலை பொறுத்தளவில் நாம் எவ்வளவு கடுமையான உணவை கொடுத்தாலும் கூட அது உள்வாங்கி கொண்டு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். வயதின் காரணமாக, முதுமையின் காரணமாக, நம்முடைய நோய்களின் காரணமாக, நம்மளுடைய அனாவசியமான சோம்பேறித்தனத்தின் காரணமாகத்தான் இந்த உடம்பு கொஞ்சம் விளையாடும். மற்றபடி அது 50 வருஷம் 60 வருஷம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கே இவ்வளவு காலம். நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? 50 வருடம் நீங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? ஏதாச்சும் அது ட்ரபுள் கேட்குதா? நமக்கு இல்லை, நமக்காச்சும் பரவாயில்லை ஓரளவுக்கு. ஆனால் மிருகங்கள், பறவைகள் எல்லாம், எந்த மிருகத்திற்கும் ஹார்ட் அட்டாக் கீழே விழுந்ததில்லை.
இன்னும் அவங்க இருக்கக்கூடிய நிலையில தான் சுனாமியை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு தாட் இல்லை. இதை பற்றி நம்ம பின்னால் பேசுவோம். நம்மளுடைய உடம்பாகுது இவ்வளவு எண்ணங்களையும் கலந்ததில்ல, இவ்வளவு அறிவுகளையும் கலந்ததில்ல. நமக்கு பிடிக்காத, நாம் பார்க்க முடியாத, தேவையில்லைன்னு தெரிஞ்சு நம்ம இன்வால்வ் ஆவோம். இந்த செய்தி ஏன் சொல்கிறேன்னா, இப்படி நாம் தெரியாமல் பிடிக்காமல் நமக்கு நம்ம இன்னொருத்தர் சொல்கிற கம்பேரிசனில், மாயையில், கற்பனையில், சில ஆசைகளில், ஆணவத்தில், இவர் டாக்டர் திருநாவுக்கரசர் சொன்னது மாதிரி தேவைக்கு மீறிய விருப்பத்தை வைத்து நுழைவோம். அங்கே தான் மூளையினுடைய உண்மையான இயக்கத்தை கெடுக்கிறோம். அப்படி இல்லாமல் நாம் எப்படி கொடுத்தா, நம்முடைய உள்வாங்குதலெல்லாம் எப்படி இருந்தால் அது அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷனாக மாறி உங்களுடைய உள்வாங்குதல் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நியூரானிக்கல் நெட்வொர்க்கிலிருந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆகும் என்று அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன? உங்களுடைய ஏற்கனவே 10,000 கோடி என்று சொல்கிறார்கள். அதில் இப்போ சில இதுகள்லாம் பார்த்துட்டு 8,600 கோடி என்று சொல்கிறார். அத்தனை செல்களிலிருந்தும் இன்னும் புதிய செல்கள் உருவாகும். ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய செல்களிலே நாம் இன்புட் பண்ணி அதை கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணும்போது மூளையினுடைய நியூரான்ஸ் இன்னும் கூடும். அல்லது என்னை பொறுத்தவரை அனுபவம், நியூரான்கள் கூடுகிறதோ இல்லையோ, அந்த ஒரே நியூரான்களில், அந்த ஆயிரக்கணக்கான நியூரான்களில், அந்த லட்சக்கணக்கான நியூரான்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் என்லைட்டன்மெண்ட் ஆகும். இப்போ பேங்க்கில் நீங்கள் பணம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பேங்க்கில் பணம் போட்டதை குறிப்பிட்ட வருடங்கள் பற்றி அதை எடுக்கலைன்னா அதோட வட்டிகள் தானாகவே வளரும் இல்லையா? ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மூளையை அதற்குரிய ஓய்வு கொடுத்து, அதற்குரிய உற்சாகப்படுத்தி, ஓய்வு கொடுத்தல் என்றால் அதனுடைய உள்வாங்குதலில் நடக்கக்கூடிய விஷயத்தை அது உள்வாங்கும் அளவுக்கு கொடுத்து, ஏற்கனவே சொன்னேன், ஃபிசிக்கல் உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்களுக்கு தூக்கம் என்பது தானாக வந்துவிடும். நிறைய நீங்கள் படித்து, நிறைய வாசித்து, நிறைய ரீகலெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுடைய மூளை அழகாக இரவு தூக்கத்தை வரவழைக்கும். மாத்திரை இல்லாமல், மருந்து இல்லாமல், அந்த வாசிப்பு பழக்கத்தை நன்றாக வைத்து கொள்வதற்கு நீங்கள் கண்டதையெல்லாம் படிக்காமல் உங்களுக்கு ஒரு தேடுதல் ஏற்பட்டு, அந்த தேடுதல் மூலம் தூண்டல் ஏற்பட்டு, அந்த தூண்டல் மூலம் தொடர்ந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வாசிப்பது சுவாசமாக ஆகுவது மட்டும் இல்லை, வாசிப்பதே சொர்க்கமாக மாறக்கூடிய நிலையெல்லாம் கொஞ்சம் உணர்ந்தவன் நான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு வாசகத்தை பார்த்தேன். உலகத்திலே இறப்பு வரை எல்லாரும் போயிடலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்தில் நம்மளோட இருக்கக்கூடிய எல்லாமே போயிடலாம். ஒவ்வொருலாம் சொல்லி வர வேணாம். உறவு போயிடும், உணர்வு சுற்றி இருக்க நண்பர்கள் போயிடலாம், ஏமாற்றிடுவாங்க, நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க, நன்றி இல்லாம, இதெல்லாம் பலவித இது பண்ணி. ஆனால் உங்களோடு துணையாக இறப்பின் கடைசி நொடி வரை பக்கத்தில் புத்தகம் வச்சுருக்காப்புல இருக்கும். அது ஒன்றுமே செய்யாது. இன்னும் அந்த புத்தகம் உங்களை ஒரு சின்ன அப்படி ஒரு லேசாக ஸ்லிப் கூட பண்ணாது. ஐ மீன் உங்களை தொந்தரவு கூட பண்ணாது. ஏன்னா அது அந்த புத்தகம் இருக்கும் இடம் கொஞ்சம் இடம் தான், படுக்கையில். எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய ரகசியம் இருக்குது பாருங்க உள்ள. நீங்கள் எது வேணாலும் படிச்சுங்க. அது நல்லா திருநாவுக்கரசர் சார் சொல்லுவார், நீங்கள் எது வேணாலும் படிக்கும் பழக்கத்தை உருவாக்கிக்கங்க. அதை வைத்து கொண்டு இந்த புத்தகத்தை தான். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் படிக்கும் வாசிப்பு இருக்குல்ல,
அந்த வாசிப்பு உங்களை தொடர்ந்து வாசிக்க சொல்லணும். இப்போ சிலர்லாம் வந்து பத்திரிக்கை படிக்காமல் அவங்க தூங்கவே மாட்டாங்க. டாப் டு பாட்டம் படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர்லாம் வந்து ராகவன் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார் கோமதிபுரத்தில். அவர் ஒரு பேங்க் ஆஃபீஸர். அவர் வந்து அந்த படிக்கிறதுக்காகவே லைப்ரரி, எந்த புத்தகம் இந்த பேப்பர் படிப்பதற்காகவே, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்காகவும் மற்றதுக்காகவும் போவார். அப்போ அந்த பழக்கத்தில் அவரை வந்து அது வந்து ஒரு எனர்ஜி பண்ணியிருக்கு. நீங்கள் சாப்பிட்டால் எனர்ஜி, தண்ணி குடித்தால் எனர்ஜின்றீங்க. ஆனால் இந்த எனர்ஜி எப்படின்னா எவர் டேர்ம் எனர்ஜி, எவர் லாங்கிங் எனர்ஜி, எவர் கிரீனிங் எனர்ஜி. இப்போ எல்லாமே உடலே உலகின் முதல் அதிசயம் என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். எல்லோருமே சொல்கிறாங்க. ஒரு சின்ன வீடியோ கூட போட்டிருந்தாங்க. உலகத்திலே உனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான். உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியினுடைய ரகசியமே அதுதான். ஒரு சின்ன இது வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்களுக்கு வாழ்க்கையில் அத்தனையுமே உங்களோட 24 hours இருக்கிறவர் அவர். டைம் கூட கொஞ்சம் விட்டுருவோம், நம்ம டைமை கூட சில நேரம் விட்டுருவோம். ஆனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய டைமை விட்டுருவோம்னு சொன்னால் அதுக்கு சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த உடம்பு, இந்த பாருங்கள், தலையில் இருக்கக்கூடிய இந்த முடியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும், அணுவணுவான உறுப்பும் உங்களோடு அட்டாச் ஆயிடுச்சு. இதை உணர்ந்தீங்கன்னாலே அதனுடைய மாபெரும் பொக்கிஷம் இது. அந்த பொக்கிஷத்துக்குள்ள இப்போ 10,000 கோடி நியூரான்கள் இருக்கு. அந்த நியூரான்களுக்குள்ள குரோமோசோம் இருக்கு, அதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. இந்த ஒண்டர்ஸை நினைச்சு பார்த்தாலே நீங்க புத்தகம் படிக்கிறத காட்டிலும் புற வழியாக புத்தகம் படிங்க. மூளையை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனால் அக வழியாக சிந்திச்சு பாருங்க. இதுக்கு புத்தகம் தேவையில்லை. சாப்பிடுகிறோமே, இது எப்படி அப்பா இப்படி நடக்குது? அப்புறம் உடனே அதை வந்து நீங்கள் மித்துக்குள்ளே போயிட வேணாம். அது வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது அது ஒரு சக்தி, அந்த சக்தி தானே நம்மளை இயக்குதுன்னு சொல்லிடுறோம். உணவுக்குள்ள ஒரு சக்தி, அந்த உணவு சக்தியை போட்டால் தானே நம்ம பசிக்குது, அதை தவிர வேறு எதுவும் போற்ற முடியுமா? அப்போ ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறதல்லவா, ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து இதை பெரிய சயின்டிஃபிக்காக உணர வேண்டிய அவசியமே இல்லை. மூச்சு இழுத்து கொண்டே இருக்கிறோம். தண்ணீரை எத்தனை நாள் நீங்கள் உணர்ந்து குளிச்சுட்டீங்க பார்த்துட்டீங்க? நான்லாம் ரொம்ப வருடம் கழிச்சு தான் அந்த தண்ணீரை தொடும்போதே எனக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் தி 5 எலிமெண்ட்ஸே வர தொடங்குச்சு. அப்புறம் பூமியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏடா இத்தனை 700-800 கோடி பேர் கழிவேற்றிக்கிட்டு இருக்கோம். அத்தனையிலே மேக்சிமம் இந்த பூமி தான் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் இந்த உடல்ல இருந்தானே நடக்குது. இந்த உடலில் இருக்க மூளையில் இருக்கிறதுனானே சிந்தனை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அந்த உள்வாங்குதலில் முறையாக உள்வாங்குதலினால் அந்த உள்வாங்கிய பிறகு அகவழியாக அதை ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வரலைன்னா கவலைப்படக்கூடாது. நம்ம ஒன்றும் எக்ஸாமுக்கு, ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இதுக்கும் எழுக்கலை. அதை அப்படியே உணர்ந்து உள்வாங்குதலும் உங்களுடைய மரபணு ஆற்றலுக்கு தக்கபடி உள்வாங்குதலும், அதற்கு தகுத்தபடி உங்களுக்கு டைம் போட்டு உள்வாங்குதலும், டைம் மேனேஜ்மெண்ட் படி அந்த உள்வாங்கிய பிறகு அதை அப்படியே அமைதியாக விட்டுட்டு அதற்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு நேரம் குறித்து ரீகலெக்ட் பண்ணுவதும், அந்த ரீகலெக்ட் பண்ணதில் எவ்வளவெல்லாம் மெமரி பவர் ஏறி இருக்கின்றதை கண்டுபிடித்தும், அதற்கு பிறகு எதிலெல்லாம் நீங்கள் தேடினதெல்லாம் கரெக்டாக ரீச் ஆகிருக்கின்றத இந்த அகவழியாக, அதுதான் அகத்தாய்வு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மூளைக்கு ஓய்வு என்பது தானாகவே நடக்கும். மெட்டாஃபிசிக்கலாக, அப்புறம் ஃபிசிக்கலாக தானாகவே நடக்கும். அதற்கு பிறகு உங்களை வந்து தூண்டும் பாருங்க.
உலகத்திலே ஒரு பயங்கரமான சொர்க்கத்தை பார்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரிவிக்காது. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி சொல்லும்போது அந்த லைப்ரரியை விட்டு அவங்க பூட்டும்போது தான் வெளியே வந்தார்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு நேரம் படிப்பார். இப்போ நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மூளையின் ஓய்வுக்குபடி நீங்கள் உள்வாங்குதலில் சரியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல வரேன். அடுத்ததில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்வாங்கணும். கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டைவர்ட் ஆகும். உண்மையிலே உங்களுக்கு மரபணு திறன்படி பிடிச்ச விஷயத்தை படிக்கும்போதே டைவர்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட்ஸ், உங்கள் குடும்ப சூழல், உங்கள் வாழ்க்கை சூழல், உங்களுடைய பொருளாதார சூழல் எல்லாமே அப்படின்னா இதுக்கெல்லாம் என்னென்ன ஃபிலாசபிக்கலாக நீங்கள் லாஜிக்கலாக செய்யணுன்ற விஷயத்தையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் உணர்வுபூர்வமாக அடுத்ததில் சொல்கிறேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி. அப்படி பண்ணும்போது தான் மூளையை எவ்வளவு நேரம் நீங்கள் வச்சிருக்கலாம். உதாரணமாக காலையில் எழுந்தவுடன் நான் இதை பதிவு செய்கிறேன். நான் எழுதலை, பதிவு செய்கிறேன். என்ன பதிவு செய்கிறேன்னா, இந்த உணர்வில் இந்த ஓய்விற்கு பிறகு என்னிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இந்த ஸ்பார்க்கு மொத்த கலெக்ஷன் தான். நான் இத்தனை ஆண்டுகள் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்பார்க் பண்ணிப்போம். அதில் யாருக்காச்சும் பயன்படும். மறுபடியும் அதை எப்படி முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மரபணு திறன்கள் படி ஓய்வுகளை எப்படி செயலையே தியானமாக்கி ஓய்வுகள் கொடுத்தது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் பேசுகிறது 2வது தடவை கேட்கணும், 5வது தடவை கேட்கணும்னா சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.